வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8 இன்றைக்கி ப்ரோமோ 3 ரிலீஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ மஞ்சரிக்கு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு விஜய் சேதுபதி. இதை எல்லாருமே கேட்கணும்னே நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. தர்சிகா வந்து பண்ணுறதெல்லாம் அவங்க வேலையெல்லாம் எல்லாமே விளையாடுறத மறந்துட்டு விஜய் விஷாலுக்கு ஊட்டி விட்டுறதுல தான் அவங்க வேலை இருக்குது. ஸோ அதனால் இது வந்து 2 பேருக்குமே பெனிஃபிட். ஒன்று வந்து மஞ்சரி எல்லாருமே கார்னர் பண்ணுறாங்க. ஸோ இனிமேலாவது அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தர்சிகா வந்து அவங்க விளையாட்டை மறந்துட்டு விஷாலுக்கு ஊட்டி விட்டுறதை இனிமேல் நிறுத்திக்குவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து இது தர்சிகாவுக்கும் நல்லது, மஞ்சரிக்கும் நல்லது. ஸோ என்னன்னா ஜெஃப்ரிகிட்ட கேட்குறாரு, மஞ்சரி வந்து அவங்க ரேசனை கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன ஸ்டாண்ட் எடுத்தீங்க அஸ் ஏ கேப்டனா அப்படின்னு. உடனே ஜெஃப்ரி வந்து சொல்கிறாப்புல, இல்லை சார், நான் வந்து உங்கள் பர்சனை வாங்கி நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க, அவங்கள்ட்டையே கொடுத்து நீங்கள் கீப்பப் பண்ணாதீங்க, தனியாக வச்சு வைங்க அப்படின்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னது மாதிரி ஜெஃப்ரி சொல்கிறாப்புல. ஸோ அதுக்கு வந்து தர்சிகாட்ட கேட்குறாங்க, சரி மஞ்சரிட்ட கேட்குறாரு, இப்படி தான் சொன்னாங்களா அப்படின்னு. இல்லை சார், கிச்சன் இன்சார்ஜ் வந்து அதெல்லாம் முடியாது, தர முடியாதுன்னே சொல்லிட்டாங்க அப்படின்னு வந்து மஞ்சரி சொல்கிறாங்க. உடனே தர்சிகாட்ட கேட்குறாங்க, இல்லை சார், நான் நோன் தான் சொன்னேன், தர முடியாதுன்னு தான் சொன்னேன், ஏன்னா கிச்சன் டீமில் வந்து எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணி முடிவு எடுத்து தான் சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே விஜய் சேதுபதி வந்து அவங்க மஞ்சரி வந்து அவங்க ரேஷனை கேட்டது வந்து உங்களுக்கு தர முடியாது, ஆனால் நீங்கள் வந்து ரவாலெட்லாம் பண்ணி சாப்பிடுவீங்க அப்படின்னு வந்து கேட்குறாரு. ஸோ அன்றைக்கி நடந்தது இந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியும். ஸோ அதை தான் கேட்குறாரு. ஸோ இன்னொன்று கேட்குறாரு, மஞ்சரி வந்து அவங்க கேட்டது அந்த செயல்னால் அந்த பொருள் வந்து உங்களுக்கு தப்பாக தெரியுதா, இல்லை வந்து மஞ்சரி கேட்டதுனால உங்களுக்கு அது தப்பாக தெரியுதா அப்படின்னு வந்து விஜய் சேதுபதி கேட்குறாரு. இதுதான் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அவங்க வைல்டு கார்டு என்ட்ரியில் வந்ததுலேருந்தே அவங்க டோன் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும், மஞ்சரியோட டோனு. அதனால தான் எல்லாருமே பயந்து தான் இருக்காங்க மஞ்சரிக்கு. ஓப்பனாக சொல்லப்போனால் உண்மை தான். விஜய் விஷால்லாம் ஆல்ரெடி சொல்லியிருப்பாப்புல, ஐயோ அவங்கெல்லாம் கிச்சன் டீமுக்கு வந்தால் நான்லாம் ஓடிடுவோம்ப்பா அப்படின்னு. ஸோ வந்து சத்யாலாம் ஐயோ மஞ்சரிட்ட பேசுகிறதுக்கே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாப்புல. ஸோ வந்து மஞ்சரினாலே பயப்படுறாங்க. ஆக்சுவலாக வந்து அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறதுலாம் செகண்ட் மேட்ரு. ஆனால் பிக் பாஸ் வீட்டுக்கு வந்து அவங்க நல்ல பிளேயரா அப்படின்னு பார்த்தா செம ஸ்ட்ராங்கான பிளேயரு. ஸோ அதை தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்காக வந்து ஒருத்தவங்களை கார்னர் பண்ணி அவங்கள வந்து வெறுப்பேற்றி அப்படியே அவங்கள வெளியே அனுப்பி விட்றதுலாம் முடியாத காரியம். ஸோ யார் யார் எப்படி ரியாலிட்டி இருக்காங்களோ அவங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணி விளையாடுறா அந்த பிக் பாஸ் வந்து ஒரு நல்ல, அது என்ன சொல்கிறது, ஒரு நல்ல பிளேயராக இருக்க முடியும். ஸோ அதை தான் வந்து இப்போ அட்ரஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இன்றைக்கி எபிசோடு. ஸோ நேற்றை விட இன்றைக்கி கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறது மாதிரி இருக்குது விஜய் சேதுபதி. ஸோ நேற்று மாதிரி இந்த ஜாக்லின் சௌந்தர்யாவை வச்சு செஞ்சார்ல, இந்த கவுண்டர்லாம் யூஸ்லெஸ், அதெல்லாம் உட்காருங்க அப்படின்னு சொன்னார்ல. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி தர்சிகாவை வச்சு செஞ்சுருந்தாருன்னா நல்லாயிருக்கும். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ சாச்சனா அண்ட் ஆனந்தி ஆல்ரெடி வெளியே போயிட்டாங்க அப்படின்னு பயங்கரமான நியூஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ எனக்கு சாச்சனா போனதில் கொஞ்சம் வருத்தம் தான். என்ன தான் அது குட்டி பிசாசு இருந்தது, வேலை பார்த்தாலும் கொஞ்சம் கண்டென்ட் கிடைக்கும். ஸோ ரஞ்சித் சத்யாலாம் வச்சு என்ன பண்ணுறதுனே தெரில. ஓகே, பார்ப்போம்.